வணக்கம். திரையரங்கம். ஒரு துரூக சாகச்சரியத்தில் இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ரதீஷ் பாலகிருஷ்ணன் பொதுவால். இந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்திருப்பவர் குஞ்சாக்கோ போபன். குஞ்சாக்கோ போபன் சேது என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அவருடைய அருமை அண்ணனான மது கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் திலீஷ் போத்தன். 2 சகோதரர்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. வயநாடு பகுதியில் இருக்கக்கூடிய திருநெல்லி என்ற அடர்ந்த காடுகள் இருக்கக்கூடிய பகுதியை மையமாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் படுத்த படுக்கையாக எப்போதும் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் மது. சாதாரண மனிதனைப் போல செயல்பட முடியாத நிலையில் மது இருக்கிறான். அதனால் எப்போதும் படுத்த படுக்கையாகவே அந்த கதாபாத்திரம் இருக்கிறது. தன் அண்ணனுக்கு எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் அவனுடைய தம்பியான சேதுவின் பணி. சேது ஒரு மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டு இருக்கிறான். வேலை நேரம் போக தன்னுடைய அண்ணனை பார்ப்பது மட்டுமே அவனுடைய தலையாய வேலை. மார்க்கோஸ் என்ற மனிதனின் மரணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மது தன்னை பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மார்க்கோஸ் என்று நினைத்து பேசக்கூடிய கதாபாத்திரம். பல நேரங்களில் அவனுடைய அன்பு தம்பியான சேதுவே மார்க்கோஸ் என்ற பெயரில் தன் அண்ணனுக்கு முன்னால் நாடகம் ஆட வேண்டிய நிலை உண்டாகிறது. தன்னுடைய தம்பியையே மார்க்கோஸ் என்று நினைத்து பல நேரங்களில் சேது பேசிக்கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வீட்டிற்குள் ராஜேந்திர பிரசாத் என்ற மனிதன் ஒரு நாள் நுழைகிறான். அவனுடைய கையில் போலீஸ்காரர்களிடம் இருக்க வேண்டிய ஒரு துப்பாக்கி இருக்கிறது. காவல்துறையில் இருப்பவர்களிடம் இருக்கக்கூடிய துப்பாக்கி அந்த மனிதனிடம் ஏன் வந்தது, எப்படி வந்தது? அந்த துப்பாக்கியை வைத்து கொண்டு அங்கு மறைந்திருக்கக்கூடிய அவனை தேடி காவல்துறை பல இடங்களிலும் தேடிக்கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் அந்த வீட்டிற்குள் இந்த 3 கதாபாத்திரங்களுக்கும் இடையே பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெறுகின்றன. பல திடுக்கிடும் சம்பவங்கள் நடைபெறுகின்றன. பல அதிர்ச்சியை தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறுகின்றன. அவை அனைத்தும் படத்தில் மிகவும் அருமையாக படமாக்கப்பட்டிருக்கின்றன. படம் முழுக்க காவல்துறையை சேர்ந்தவர்கள் நக்சலைட்டுகளை தேடி அந்த பகுதி முழுவதும் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நாள் நக்சலைட்டுகள் யாராவது மறைந்திருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்வதற்காக அந்த வீட்டிற்குள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் நுழைகிறார்கள். அங்கு எப்படிப்பட்ட அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்பதை நாம் படத்தில் காட்சிகளாக பார்க்கிறோம். காவல்துறை அதிகாரியான ஆர்மியாஸ் அந்த வீட்டிற்குள் நுழைந்த பிறகு எப்படிப்பட்ட திடுக்கிடும் சம்பவங்கள் அங்கு நடைபெறுகின்றன. அதற்கு பிறகு இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு இடையே எப்படிப்பட்ட மோதல்கள் உண்டாகின்றன என்பதையும் அவற்றால் எப்படிப்பட்ட பின்விளைவுகள் உண்டாகின்றன என்பதையும் படத்தில் நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். படத்தின் இறுதியில் நாம் சிறிதும் எதிர்பாராத அதிர்ச்சி தரக்கூடிய சில சம்பவங்கள் நடைபெறுகின்றன. அவை என்ன என்பதை படத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். குஞ்சாக்கோ போபன் சேது கதாபாத்திரத்தில் தனக்கே உரிய இயல்பான நடிப்பை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். கேஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் என்று கூறுகிறோமே, அப்படிப்பட்ட பாராட்டக்கூடிய நடிப்பை அவர் நமக்கு முன்னால் வெளிப்படுத்தி இருக்கிறார். படுத்த படுக்கையிலேயே இருந்து கொண்டு மது என்ற கதாபாத்திரத்திற்கு மிகவும் அருமையாக உயிர் தந்திருக்கிறார் திலீஷ் போத்தன். ராஜேந்திர பிரசாத் கதாபாத்திரத்தில் சச்சின் கோபு மிகவும் சிறப்பாக நடித்திருக்கிறார். அவர் நடித்திருக்கக்கூடிய அனைத்து காட்சிகளும் ரசிக்கக்கூடிய அளவில் படத்தில் இருக்கின்றன. இயக்குனர் ராஜேஷ் மாதவன் ஒரே ஒரு காட்சியில் படத்தில் வருகிறார். அந்த ஒரு காட்சியை
நாம் வாய்விட்டு சிரித்து ரசித்து பார்க்கலாம். ஆர்மியாஸ் கதாபாத்திரத்தில் சிதம்பரம் மிகவும் இயல்பாக நடித்திருக்கிறார். அவர் நடித்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது அவரிடம் நல்ல நடிப்பாற்றல் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவருக்கு இதுதான் முதல் படம் என்பதை நினைக்கும்போது நமக்கு ஆச்சரியம் உண்டாகிறது. குஞ்சாக்கோ போபனை காதலிக்கக்கூடிய மினி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் சரண்யா ராமச்சந்திரன். அவர் நடித்திருக்கக்கூடிய காட்சிகள் கவித்துவ தன்மையுடன் படத்தில் இருக்கின்றன. படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஜாஃபர் இடுக்கி. அவர் வரக்கூடிய காட்சிகளில் அவருடைய தனித்துவ நடிப்பை நம்மால் பார்க்க முடிகிறது. பெரும்பாலான காட்சிகள் ஒரே வீட்டிலேயே படமாக்கப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட மாறுபட்ட கதை கருவை கொண்ட இந்த திரைப்படத்திற்கு அர்ஜுன் சேது ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இவருடைய இண்டிவிஜுவாலிட்டி என்று கூறக்கூடிய தனித்துவ ஒளிப்பதிவு நேர்த்தியை இந்த திரைப்படத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்காகவே இந்த ஒளிப்பதிவாளரை நாம் பாராட்டலாம். டான் வின்சென்ட் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். மாறுபட்ட கதை கருவை கொண்ட இந்த திரைப்படத்திற்கு இவருடைய இசையமைப்பு பெரிய அளவில் துணை புரிந்திருக்கிறது. மனோஜ் கன்னோத் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். இவருடைய நேர்த்தியான படத்தொகுப்பை படம் முழுக்க நம்மால் உணர முடிகிறது. இந்துலால் கவித் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய கலை இயக்குனர். இவருடைய அருமையான ஆர்ட் டைரக்ஷனை படத்தில் இடம்பெறக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் பார்க்க முடிகிறது, ரசிக்க முடிகிறது. ஸ்ரீஜித் ஸ்ரீனிவாசன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய சவுண்டு டிசைனர். இவர் எந்த அளவிற்கு மிகச் சிறப்பாக சவுண்ட் டிசைனராக இந்த திரைப்படத்தில் பணியாற்றி இருக்கிறார் என்பதை படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை நம்மால் பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது. ரதீஷ் பாலகிருஷ்ணன் பொதுவால் மாறுபட்ட கதையை கொண்ட இந்த திரைப்படத்தை பாராட்டக்கூடிய அளவிற்கு மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கிறார். குஞ்சாக்கோ போபன் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய ஒரு துரூக சாகச்சரியத்தில் என்ற மலையாள திரைப்படத்தை ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு அது மாறுபட்ட அனுபவத்தை நிச்சயம் தரும்.